நைட் ஏஜென்ட்டோட 7த் எபிசோடோட 2ண்ட் சீசனுக்குள்ள போறோம். ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன காட்டுனாங்கன்னா, இந்த ஜேக்கப்பும், சோலமனும் வந்துட்டு எப்படி அ ஒண்ணாகி இந்த மாரி வந்து கேஸ்லாம் பார்க்குறாங்க. எப்படி பை அண்ட் செல்லிங் பண்றாங்கன்ற மாரி காட்டுவாங்க. ஸோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாரி நம்ம இவர் இருக்கார்ல ஜேக்கப் அவரோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு சோலமன் அந்த டைம் தான் போயிட்டுருப்பாரு. சோலமன் வந்து ரியலி இப்போ அவர் என்னதான் வந்துட்டு இந்த ட்ரேடிங் பண்றாரு, பை அண்ட் செல் பண்றாரு, கொலை பண்ண ட்ரை பண்ணாலும், அவரோட கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர். ஏன்னா வந்துட்டு இவரு வந்து ஜேக்கப் வண்டி பிரேக் டவுன் ஆயிரும்ல. அந்த இடத்துல வந்துட்டு சோலமன் போயிட்டுருப்பாரு. போயிட்டுருக்கும்போது, அவர் வந்துட்டு கூடவே நிப்பாரு ஜேக்கப் கூட. இந்த மாரி வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். நான் கூடவே நிக்கிறேன் அப்படின்னு. இவரு வந்து டோ ட்ரக் வந்து வர சொல்லியிருப்பாரு ஜேக்கப். டோ ட்ரக்னா அந்த விடாமுயற்சி படத்துல பார்த்துருப்பீங்கல்ல. வண்டி வரும். ஆ வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, அந்த வண்டிய தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வரும். அந்த வண்டி வர வரைக்கும் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்ற மாரி ஜேக்கப் சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் ஜேக்கப் வந்துட்டு சோலமன் கிட்ட மொத்த கதையும் கேட்கிறாரு. என்னது வீல் சேர்ங்கும்போது, என் தங்கச்சி தான். நாங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒருத்தன் ஏத்திட்டு போயிட்டான். கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. போலீஸ் கிட்ட தான் நாங்க கேட்டோம். கடைசியில கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு டோ ட்ரக் வந்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த மாரி சோலமனோட கேரக்டர் ரொம்ப புடிச்சிரும் ஜேக்கப்க்கு. இவன் வந்து நம்ம ஒர்க்கு கரெக்ட்டா இருப்பான். இவன் வந்து நேர்மையா இருக்கான். இவன் வந்து கரெக்ட்டான பெர்சன். ஒரு குட் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து என்ன பண்றான், உன்னோட சிஸ்டர அடிச்சு தூக்குனவனோட காரு அண்ட் ஐடி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து ஒரு ஆஃபர் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சோலமன வந்துட்டு இன்வைட் பண்ணுவாரு ஜேக்கப். ஓகேவா? அப்புறம் பிரசன்ட்ல பார்த்தா சோலமன் புடிச்சுருவாங்க. கரெக்ட்டா? புடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி இவரு வந்து கேட்குறாரு. நைட் ஆக்ஷன் லைன்னா என்ன? நைட் ஆக்ஷன் லைன்ல வந்துட்டு உங்க அப்பா எப்படி வந்து துரோகம் பண்ணாரு? எப்படி இந்த மாரி ட்ரைட்டர் ஆனாரு? அப்படின்ற மாரி பீட்டர புடிச்சு டார்ச்சர் பண்ணி கேட்டுட்டே இருப்பாரு. ஓகேவா? அப்ப வந்து பீட்டர் என்ன பண்ணுவாரு, நைட் ஆக்ஷன் ஒர்க்ல வந்து எப்படி உனக்கு வேலை கிடைச்சது? உங்க அப்பா ஏமாத்துனதுக்கு அப்புறம்ன்னும்போது, பீட்டருக்கு வந்து கோவமாயிடுச்சு. கேத்ரின் வெளிய வந்துட்டு, அவனுக்கு எப்படி நைட் ஆக்ஷன் லைன் தெரியும்? அவன் வந்துட்டு எப்படி எங்க அப்பாவோட கேஸ் பார்த்தானா? என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கோவமாயிட்டான். ஸோ, இவன் வந்து இந்த ஒர்க்குக்கு புதுசுன்றதுனால கேட் வந்து சொல்றான். "இங்க பாரு இதெல்லாம் வந்துட்டு அவன் சும்மா என்னத கேட்டு பெணாத்திட்டு இருக்கான்னு." அவனுக்கு எப்படி நைட் ஆக்ஷன் லைக் தெரியும்னா, அவங்க வந்துட்டு அந்த அலைன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்கல்ல, நைட் ஆக்ஷன் எங்களுக்கு இது வேணும்னு. அந்த டைம்ல அவன் நைட் ஆக்ஷன்னு கேட்டது. அததான் வந்துட்டு அவன் சொல்லி சொல்லி பெணாத்திட்டு இருக்கான். ஓகேவா? இங்க பாரு இவன் வந்துட்டு பை அண்ட் செல் பண்றான் அப்படின்னா வந்துட்டு, ஃப்ரெஞ்சுலேருந்து ஃப்ரெஞ்சுலேருந்து வந்துட்டு இவனுக்கு டாக்குமெண்ட் குடுக்க ஒரு ஆள் இருக்கு. அப்புறம் வந்து ஈரானியன்ஸ்ட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. இவன் ஈரானியன்ஸ்ட்டயும் செல் பண்ணலன்னா என்ன பண்றதுன்றது தெரியல. கேஜ் வந்து ஆமா இவனுக்கு எல்லாத்தையுமே ஆள் இருக்கு. இவன் யாருக்கு சேல் பண்றான்? என்னத்துக்கு சேல் பண்றான்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்ற மாரி நமக்கு தெரியல. நான் கூட வந்துட்டு பீட்டர் வந்துட்டு இவர் தான் வந்து நைட் ஆக்ஷன் லைன வந்துட்டு லீக் பண்ணி விட்டாங்க சோலமன்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் இந்த தடவ சந்தேகப்பட்டுருக்காங்க. ஆனா கேத்ரின் எதுவுமே பண்ணல. ஸோ, அதனால வந்துட்டு இவனுக்கு வந்து எல்லாமே லிங்க் இருக்குன்னா, அப்ப இவன் யாருக்கு வித்தான் அப்படின்றது வந்துட்டு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இவன் வந்து ஜேக்கப்க்கு குடுத்துருக்கான். ஓகேவா? ஜேக்கப்பே எவனுக்கு விக்கிறான்றது இங்க கதையில கிடையாது. கரெக்ட்டா? அது வந்துட்டு இவங்க 2 பேரும் கேத்ரினுக்கும், பீட்டருக்கும் தெரியாதுல்ல. ஸோ, அதனால தான் அவங்க கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி இந்த நியூஸ் தெரிஞ்சதுல்ல, அவ தம்பி செத்துட்டான்னு. அதனால என்ன ஆயிடுச்சு, இவ வந்து ரொம்ப டென்ஷன்ல இருப்பா. அப்ப வந்து ஜாவத் வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல, நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்." இவன் வேற வாரணமாயிரம் கிருஷ்ணன் மாரி, "வா நம்ம பேசுவோம், வா நம்ம பேசுவோம்" அப்படின்னு கூப்பிடுவான். இவ வந்து டென்ஷன் ஆயிடுவா. "எதுக்கு வந்துட்டு சும்மா சும்மா என்ட்டயே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்கள மாரி ஆளுங்ககிட்டலாம் நான் சொல்லணுமா? உங்கள மாரி ஆளுங்கன்னு" அவ பிரிச்சு பேசினதுலேருந்தே வந்துட்டு இவனுக்கு வந்து ஒரு மாரி டவுட் ஆயிடும். "என்ன இவ சரியில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாரி நோட்டீஸ் வச்சிருப்பான். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இவ என்ன பண்றா, இவள பாக்க போறா, ரோஸ. ஓகேவா? அப்புறம் இங்க வந்து தாமஸ் பாலா வந்து என்ன பண்ணுவான், அவனோட அப்பாவ வந்து வெளிய எடுக்கிறதுக்காக இவன் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த இதுக்கு மார்கஸ் வந்து ஒரு பிளான் வச்சிருப்பான். அத வந்து தாமஸ் வந்து ரெடி அத பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடும், அதனால வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான். ஸோ அந்த ஒய்ஃப் சொல்லுவா, "இந்த மாரி நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. நீ வந்துட்டு உங்க அப்பா இல்லாம தான் நீ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. அதுக்குன்னு வந்துட்டு தேவையில்லாம நீ உன்ன நீயே போட்டு ரிஸ்க் எடுத்துக்காத." அவங்களுக்காக நீ நம்மள ரிஸ்க் பண்ணிறாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்கஸ் வந்துட்டு என்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இவன் வந்து நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன். எங்க அப்பா சொல்ட்டாரு நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மார்கஸ் வந்துட்டு இவன் ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த மாரி பார்க்குறான்ல. அதனால வந்துட்டு வந்து சொதப்பிறாத. என்ன இருக்கோ அத கரெக்ட்டா வேலைய பாருன்னு. அப்புறம் இங்க வந்து நூர் வந்து வரா. வந்துட்டு இந்த மாரி கோவமா ரோஸ பார்த்து பேசுறா. இந்த மாரி வந்துட்டு என்னோட அம்மாவும் தம்பியும் எங்கன்னும்போது, ஒண்ணும் இல்ல ஃப்ளைட்ல இருக்காங்க. இன்னைக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லுவா. ரோஸ் ஓகேவா. சரி என் தம்பிக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னியே, அவனுக்கு என்னாச்சு? சேஃப் ஹவுஸ்க்கு வந்துட்டு பீட்டரோட நைட் போயிருவா. ஸோ சேஃப் ஹவுஸ்ல வந்துட்டு தான் அவங்க அம்மாவும் தம்பியும் பாப்பா. அதுதான் பிளானு. ஸோ வந்துட்டு அவ தம்பி வந்து கையில அடிபட்டுருக்குன்னியே, தம்பிய பாக்க வந்துட்டு டாக்டர் வருவாங்களான்னு கேட்கும்போது, டாக்டர்லாம் வருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னும்போது, "இங்க பாரு பொய் சொல்லாத. என் தம்பி செத்துட்டான்றது எனக்கு தெரியும். ஏன் வந்து இந்த மாரி செத்துட்டான்றத என்ட்ட மறைச்சீங்க? உங்களுக்கு வந்து ஃபைல், ஃபைல், ஃபைல் அதே தான் முக்கியமா உங்களுக்கு? ஏன் இந்த மாரி பண்றீங்க?" 2வது அவளுக்கு ரோஸ் மேல கோவம். "நீ தான் என்ட்ட உண்மையா இருந்த. இப்ப நீயே வந்து என்ன ஏமாத்திட்டியே!" இந்த மாரி வந்துட்டு
ஏன் நீ என்ட்ட வந்து உண்மைய சொல்லல? அன்னைக்கே நான் கேட்டேன்ல என்ன பிரச்சனைன்னும்போது, "இல்ல, இல்ல நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். பட் வந்து நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா பீட்டு வந்தான். வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னும்போது இவ வந்து சொல்றா. "உன்னால தான் எல்லாம். உன்னால தான் என் தம்பி செத்துட்டான். உன்னால தான் வந்துட்டு எதுவுமே இல்ல. உங்கள நெனச்சாலே கேவலமா இருக்கு. ஐ அம் அஷேம்ட் ஆஃப் யுவர்செல்ஃப்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள நெனச்சு நான் ரொம்ப கேவலப்படுறேன் அப்படின்னுமா சொல்லுவா. சொன்னதுக்கப்புறம் இங்க பாரு நான் எதுவுமே பண்ணல. இது எல்லாமே ப்ராசஸ் தான். இது வந்து டிலே ஆயிடுச்சு. இது இது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா பண்ணியிருக்க வேண்டியது. ஆனா அது அவசர அவசரமா நடந்துச்சுன்னும்போது 100 வந்து அப்ப என் மேல பழி சொல்றியா? அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றியான்னும்போது, உன் மேல தப்பு, என் மேல தப்புலாம் இல்ல. இது யார் மேலயுமே தப்பு இல்ல. இது என்னமோ தப்பா நடந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்றா. ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த இன்னைக்கு நைட் வந்து நீ தயவு செஞ்சு சாமியோட போயிட்டே போனேன்னா, நீ சேஃப் ஹவுஸ் போயிடலாம். உன்னோட ஈரானியன்ஸ்ட்டருந்து காப்பாத்திடலான்னும்போது, "நீ இப்படி பொய் சொல்லுவ, நீ வந்து ஏமாத்துவ. என்ன வந்துட்டு நான் இத வேற நம்பணுமா? உன்ன நம்பிலாம் நான் எங்கும் வரமாட்டேன். அம்மாக்கு ஃபோன் பண்ணு, நான் எங்க அம்மாட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு. சாமிக்கு ஃபோன் பண்ணா, சாமி ஃபோன் எடுக்க மாட்டான். அப்ப எங்க அம்மா ஸ்டில் ஈரான்ல தான் இருக்காங்க. இப்படி கழட்டி விட்டீங்களே, நீங்கலாம் வந்து ஒரு மனுஷ ஜென்மங்களா நீங்கலாம்? உங்களலாம் வந்துட்டு சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, பீட்டர் வந்து சொல்வாரு. நைட்டு 11 மணிக்கு சாமி வருவான். "நீ அவனோட போறது போறதும் உன் இஷ்டம்." அப்படின்ற மாரி. கோவத்துல கத்திட்டு மேல வந்துருவா. ஓகேவா? ஸோ வந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாரி ஜாவத் இருக்கான்ல, அவன் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் நூற. ஃபாலோ பண்ணிட்டு நூறு ஒரு ஃபோட்டோவையும், பீட்டரையும், ரோஸையும் ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துட்டு இந்த மாரி இது பண்ணிருவான். ஓகேவா? இன்னொருத்தன் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இவனுங்க 3 பேர் இருக்கானுங்களா, மார்கஸு, தாமஸ் அப்புறம் கூட அவன் ஒரு ஆளு. அவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னத்தையோ வந்து ஒரு மிலிட்டரி பேஸ்லேருந்தா ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வரானுங்க. ஓகேவா? அந்த சீன் தான் வந்து நம்ம இப்ப காட்டுவானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இவ இருக்காள, கேத்ரின் அவ வந்துட்டு சாலமன வந்து விசாரிப்பா. இந்த மாரி வந்துட்டு, உங்களோட ஆர்கனைசேஷனே வந்துட்டு இந்த மாரி டீட்டெயில்ஸ திருடுறதும், அத விக்கிறதும் தான். ஸோ வந்துட்டு எதுக்கு அந்த டீட்டெயில்ஸ திருடுனீங்க? யாருக்கு இந்த ஃபாக்ஸ் க்ளோவ வித்தீங்க? அப்படின்னு கேட்கும்போது, 2 பேரும் மாத்தி யோசி விளையாடிட்டு இருக்கானுங்க. இவன் வந்து ஒரு பக்கம் ஃபாக்ஸ் க்ளோவ பத்தி கேட்பான். இவன் ஒரு பக்கம் என்னன்னா, ரைட் ஆக்ஷனா? அது என்னது? பீட்டர் அதுல எப்படி ஒர்க் பண்ணான்? எப்படி வந்துட்டு இது மாரி ஆகுது? அந்த மாரி ஆகுது அப்படின்ற மாரிலாம் கேட்பான். கேட்டதுக்கப்புறம் இந்த மாரி இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல இங்க வந்து அஃபிஷியல்ஸ்லாம் வந்துருவாங்க. உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருவாங்க. உனக்கு ஃப்யூச்சர்ன்றதே இருக்காது. மரியாதையா சொல்லிடுன்னும்போது, அவன் திரும்ப அதே தான் ஃபேனத்திட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு இவனே வந்து கேட்கறான். "உனக்கு என்ன? ஃபாக்ஸ்கிலோ பத்தி தெரியணும் அவ்வளதானே? சைனஜன் அப்படின்றது ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் போல. ஓகேவா? சைனஜன்ன்றது தான் நான் குடுக்குற உனக்கு கீவேர்ட். அத வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோ. என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னு." அப்புறம் வந்துட்டு இவ வந்துட்டு போய் பார்க்குறா. ஆ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல வந்துட்டு இவ இருக்கால்ல, ரோஸும், பீட்டரும் வந்துட்டு அந்த அங்க நூர் கிட்ட பேசி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. "எனக்கு தெரியுது நீ கண்ட்ரிய காப்பாத்துறன்னு எல்லாம். அதுக்குன்னு வந்துட்டு அவ இதெல்லாம் டிசர்வ்டே இல்ல. அவ தம்பி செத்துட்டான். அவங்க அம்மா அங்க இருக்காங்க. இப்ப ஈரான்ட்ட மாட்டிப்பா. அதெல்லாம் தேவையா அவளுக்கு?" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல. என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணேன். இது வந்துட்டு என் மேல எந்த தப்பும் இல்லன்ற" மாரி பீட்டர் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இந்த மாரி ஆ ரோஸ் வந்துட்டு எனக்கு டயன் ஃபார் பிடிக்காததுக்கு காரணம், அவள் என்கிட்ட இருக்கிற இன்ஃபோவ வந்து வாங்கறதுக்காக என்கிட்ட பொய் சொல்லி என்ன ஏமாத்துனா. அப்ப நானே தான் அதுதான் 100க்கும் பண்றேன். நான் கிளம்புறேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இவன் இருக்கான்ல, சோலமன் அவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பானாம். பீட்டர் கூட தான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு இவ ஃபோன் பண்ணி கூப்பிடுறா பீட்டர. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நூர வந்துட்டு ஜாவதோட ஆள் வந்துட்டு, "உன்ன ஜாவத் வந்து கூப்பிட்டாரு. மரியாதையா வா" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து ஆஃபீஸ்ல போய் உட்கார வச்சுருவான். செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல. ஜாவதோட செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பீட்டரும், ரோஸும் வந்துருவாங்க கேத்ரின்ட்ட. இப்போ மெயின் நியூஸ் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஃபோர்ஜ்டு பேப்பர் வச்சுட்டு சைனஜன் அப்டின்ற ஒரு இத வந்துட்டு கெமிக்கல் கம்பவுண்ட் வந்து திருடிட்டு போயிட்டானுங்க. ஸோ வந்துட்டு இப்ப அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல வந்துட்டு நான் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியல. ஒரே ஒரு காம்பவுண்ட் வச்சு நம்ம வந்து எவ்ளோ கெமிக்கல் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எப்டின்னா, இந்த விக்ரம்ல சொல்லுவாங்கல்ல, இத்துணூண்டு இந்த இந்த ட்ரக்கே இத்துணூண்டு கிராம் தான். ஆனா இத வச்சு 5 கிலோ தயாரிக்கலாம். அந்த மாரி தான் இந்த இதுவும். ஸோ அத வச்சு தயாரிக்கலாம். அது என்ன ஏதுன்றது தெரியலன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அந்த சைனஜன்ன்றது அந்த ஃபாக்ஸ்கிலோல இருக்கிற அந்த 9 அவங்க கிரியேட் பண்ண காம்பவுண்ட்ல அதுவும் ஒண்ணு. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏது கண்டுபிடிக்கிறதுன்றது இவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷனா இருக்கு. அதிலேயே வந்துட்டு அத யார் பண்ணா? என்ன ஏதுன்ற இதெல்லாம் இருக்கும்ல. என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு. அதுல வந்துட்டு ஒரு கம்பெனில ஒரு ஒரு இவர் இருக்காரு. பிஹெச்டி படிச்ச ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து கொலம்பியால இருக்காரு. நான் வந்துட்டு அங்க போய் பார்த்துக்கிறேன். அவர்ட்ட போய் நான் போய் அது என்ன ஏதுன்னு கேட்கிறேன். கெமிஸ்ட் தான் அவரு. அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து போறா. பீட் வந்து நானும் போறேன்னும்போது, "இல்ல, இல்ல. இந்த மொட்டை உன்ட்ட தான் பேசணும்னு குறியா இருக்கான். நீ இங்க இரு. அவ போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ சொல்றா, "நான் வந்துட்டு திரும்ப ஊருக்கே போறேன். எனக்கு வந்து தயவு செஞ்சு புரொடெக்ஷன் குடுங்க" அப்படின்ற மாரி ரோஸ் சொல்லிருவா கேத்ரின்ட்ட. ஓகேவா? இவன் வந்து போறான். பீட்டர் வந்துட்டு சாலமன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறான். இந்த மாரி வந்துட்டு அவன் வந்து என்ன பண்றான், சாலமன் வந்து இவன எப்படி கீழ இவன கோவப்பட வச்சு இத எப்படி நடத்தலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றான். ஓகேவா? அதனால வந்துட்டு, "உன்னோட ஹேண்டிலர் வந்து உன்ன அதாவது கேத்ரின் உன்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. உன்ன வேலையே குடுக்க மாட்டேங்கிறா.
"என்னது இது? உன்ன நம்புறாளா அவ? இல்ல நீ அவன நம்புறியா?" அப்படின்னு தான் கேட்பான். கேட்டதுக்கப்புறம் இவன் மறுபடியும், "ஃபாக்ஸ் கிளவ்ன்றது என்ன? அத நீ யாருக்கு வித்த? நீ வந்து அந்த ஜேக்கப்ன்ற ஒருத்தனுக்கு தானே நீ அத வித்த? இத சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஜேக்கப்ன்ற பேரே தெரியாது பீட்டருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன்." அதனால வந்துட்டு அம் ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாரி நீயே நாட்ட வந்து காப்பாத்துற. அப்ப நீயே வந்துட்டு எதுக்கு காசுக்காக வந்துட்டு நாட்ட வந்து விக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இல்ல அந்த மாரிலாம் கிடையாதுன்னுவான். சரி அப்ப வேற எதுக்காக? உன் தங்கச்சிக்காகவா? உன் தங்கச்சி தான் வந்துட்டு உன்னோட டெத் பெனிஃபிட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படிங்கும்போது அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சம்மந்தம் இருக்கு. கின்கேர் ட்ரஸ்ட்லேருந்து அவளுக்கு தானே காசு நெறைய போகுது. ஸோ அதனால வந்துட்டு மரியாதையா இந்த ஃபாக்ஸ் கிளவ யாருக்கு வித்த? அது எதுக்கு? என்ன? ஏதுன்றதெல்லாம் என்ட்ட சொல்லிடுன்னும்போது, இந்த மாரி வந்துட்டு எதுக்கு இந்த மாரி பண்றன்னும்போது, உன் தங்கச்சி வந்து நீ உயிரோட இருக்கன்றது அவளுக்கு தெரியும். ஆனா வந்துட்டு நீங்க கவர்மெண்ட்ட ஃபோர்ஜரி பண்ணி, இந்த மாரி வந்துட்டு டெத் பெனிஃபிட்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? வாழ்ந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு நீங்க கவர்மெண்ட்டே ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு, என்னால உன் தங்கச்சி மேல கேஸ் போட முடியும். நீ கேஸ் போடக்கூடாதுன்னா, அது யாருக்கு என்ன ஏதுன்றத சொல்லும்போது, இப்ப இதுக்கு இவனுக்கு நைட் ஆக்ஷன்னா என்னன்னு தெரியாது. சும்மாவே பெனாத்திட்டு இருந்தான்ல. அதனால வந்துட்டு நைட் ஆக்ஷன்லாம் வந்துட்டு எப்படி இந்த வீல் சேர்ல இருக்கவங்க அப்படிதான் மிரட்டுமான்னு கேட்கும்போது, "அப்படிலாம் இல்ல. உன்ன மாரி ஆளுங்கள அடிச்சு தொரத்தணும்போது கேட்ரின் கூப்ட்டு, "நீ என்ன லூசா? அவன்ட்ட வந்துட்டு இந்த மாரி நைட் ஆக்ஷன்னு ஒண்ணு இருக்குன்னு போய் சொல்லி வச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மோஸ்ட்லி வர வரைக்கும் அவன்கிட்டயே போக வேணாம் 2 பேரும். எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்துட்டு இங்க ரோஸ் வந்துட்டு அந்த கெமிஸ்ட்ட பார்க்க போறா. அவர் வந்து காலேஜ்ல ஏதோ ஒரு ப்ரொஃபசர் போல. அங்க வந்துட்டு இந்த மாரி அவர் பேர் வந்து கோல். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபாக்ஸ்ல ஃபைல காமிச்சு, "இந்த ஃபைல் என்ட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நான் லிங்க்ல இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன்னு" சொல்லிட்டு. இந்த மாரி வந்துட்டு அவன் வந்து போயிருவான். "இல்ல இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மொபைல் லேப திருடிட்டானுங்க. 2வது சயனஜன திருடிட்டாங்க. அதுல வந்து ஃபாக்ஸ் கிளவ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்ட். நீங்க தான் வந்துட்டு அது என்ன ஏதுன்றத கெஸ் பண்ணணும். அடுத்தது வந்து திருட போறாங்க." அப்படின்ற மாரி நியூஸ் வந்து சொல்லிடுவா. இவனுக்கு வந்து பயமாயிடுச்சு. அப்ப கடைசியில எல்லாமே என் பழிலாம் என் மேல திரும்பிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு 2 இப்ப 2 தொலைஞ்சிச்சுன்னும்போது இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கோலோட வீட்டுக்கு போறாங்க. அதாவது இந்த புரொஃபஸரோட வீட்டுக்கு வந்து ரோஸும் கூட போவா. ஓகேவா? இப்போ கோலோட வீட்டுக்கு வந்துட்டு ரோஸ் போவா. போனதுக்கப்புறம் இந்த மாரி சரி இந்த கோல் வந்து கேட்பாரு. "உனக்கு வந்து ஃபாக்ஸ் கிலோ பத்தி என்ன ஐடியா இருக்கு சொல்லுன்னு" கேட்கும்போது, ஃபாக்ஸ் கிலோன்றது ஒண்ணும் இல்ல. இந்த மாரி வந்துட்டு நெறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து எத இவனுங்க வந்து வெப்பனைஸ் ஆக்கி மிலிட்டரில வந்துட்டு இந்த மாரி வெப்பனைஸ் ஆக்கி அத அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து மாத்து மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும்னா பாய்சன கண்டுபிடிக்கணும்ல. அந்த பாய்சன் 9 பாய்சன கிரியேட் பண்ணது யாருன்னா இந்த கோல் தான். ஓகேவா? ஸோ, அதனால வந்துட்டு இவங்களே வந்து தியரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு வெப்பன் கிரியேட் பண்ணலாம். ஸோ, அதனால வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டா, இந்த மாரி வந்து இதுக்கு ஆன்டிடோட்டும் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்களே தியரைஸ் பண்ணோம். ஸோ, அத ஒண்ணொன்னா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த புரோகிராமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. அப்போதான் வந்துட்டு விக்டர் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தன், அதாவது தாமஸ் பாலோட அப்பா. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு டிக்டேட்டர். அவன் வந்துட்டு இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ல ஏதோ ஒண்ண வந்து அவனோட மக்கள் மேல யூஸ் பண்ணி, அந்த பிரச்சனையினால தான் இப்ப அவன் ஜெயில்ல இருக்கான். ஓகேவா? அது கூட இன்னொன்னு ஏதோ கிரைம் பண்ணியிருக்கான். அதனால தான் ஜெயில்ல இருக்கான். இதுதான் கதை. ஸோ, அதனால தான் வந்துட்டு ஆ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது என்ன அப்டின்னா, இந்த 9 கெமிக்கல் கிரியேட் பண்ணது யுஎஸ் கவர்ன்மெண்ட் தான. அதுல யுஎஸ் கவர்ன்மெண்ட்ல இருக்க ஒருத்தன் தான் வந்துட்டு போயிட்டு விக்டர் பாலட்ட குடுத்துருக்கான். அவன் கேட்டிருப்பான் அந்த மாரி நான் மக்கள போட்டு டார்ச்சர் பண்ண போறேன். எனக்கு இது மாரி குடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க யுஎஸ்ல இருக்க ஒருத்தன் தான் அத போய் லீக் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ லீக் பண்ணதுக்கு ஆதாரம் கிடையாது. ஓகேவா? யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து தான் மாட்டிக்கூடாதுன்றதுக்காக அவன மாட்டி விட்டானுங்க போல. அதனால தான் விக்டர் பால வந்து பழி வாங்குறதுக்கு அந்த சயனஜனையும் மூலியமா திருட சொல்லி, அத வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அவன் யூஸ் பண்ண போறான். ஓகேவா? ஸோ இதுதான் கத. ஸோ இத தடுக்கிறதுக்காக தான் பீட்டரு, ரோஸு, கேத்ரின் எல்லாருமே வந்து இந்த ஃபாக்ஸ் கிளவ்ன்றது யாருக்கு வித்த? எதுக்கு வித்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நமக்காக தெரிஞ்சுச்சு. ஆனா இவங்களுக்கு தெரியல அது யாரு இது பண்றாங்கன்னு சொல்ட்டு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி பீட்டர் வந்து வாய விட்டு நைட் ஆக்ஷன் ஒண்ணு இருக்குன்றத சாலமன்ட்ட சொல்ட்டான்ல. அதனால இவன் வந்துட்டு கிளம்பிட்டா கேத்ரின். "நீ என்ன பண்ணு, அவன விசாரிக்கலாம் விசாரிக்காத. சும்மா அவன உட்காந்து வேடிக்கை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இவனுக்கா, ஐயய்யோ! என்னடா நம்ம மறுபடியும் முதல்லேருந்து வராளே அப்படின்னு சொல்லி டென்ஷன். ஆக்சுவலா வந்து கேத்ரினுக்கு வந்து ஒரு அப்டேட் ஒண்ணு வருது. என்னன்னா வந்து இன்னொன்னு காம்பவுண்ட் வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ டக்குன்னு வந்து ரோஸ கடிக்கிறா. ஏன்னா வந்து அவ அந்த சயின்டிஸ்ட் வீட்டுக்கு தானே போயிருக்கா. அதனால வந்து கால் அடிச்சு இந்த மாரி ரோஸ் கிட்ட வந்து கேட்கிறா. இந்த மாரி இன்னொன்ன வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோலும் வந்து அந்த ரோஸோட கால்லயே வந்து அப்படியே கேத்ரின் வந்து கனெக்ட் ஆயிறாரு. கெமிக்கல் காம்பவுண்ட்ல வந்துட்டு 9 இருக்கு. இதுல வந்து அடுத்து எத வந்து அவனுங்க வெப்பன் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் கிட்ட கேட்பாங்க. கேட்கும்போது பார்த்தா, ஹைட்ரஜன் பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. இதுவும் சயனஜனையும் வச்சு அதுக்கு ஆன்டிடோட்ட கிரியேட் பண்ண முடியாது. ஸோ, அதனால வந்துட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சு எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவனுங்க வந்துட்டு
அதையும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஆளுங்கலாம் வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. இது ஃபோர்ஜரி பேப்பர்ன்னு சொல்லிட்டு. மார்கஸும், தாமஸும் அந்த இன்னொரு ஹைட்ரஜன் பிஎஸ்சியும் எடுத்துன்னு போயிடுவானுங்க. ஸோ வந்துட்டு ஊர் வந்து வசமா மாட்டிக்கிட்டா. ஜாவத் வந்து இந்த மாரி ஆ ஓப்பனா கேட்டான். "இவங்க 2 பேரும் உனக்கு தெரியுமான்னு?" "இல்ல எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. சொன்னதுக்கப்புறம், இவ வந்து 100 பின்னாடி தானே பீட்டரும், ரோஸும் வந்தாங்க. இவன் கூட ஃபோட்டோ எடுத்தான்ல. அப்ப இவங்க யாரு? அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல அவனுங்க ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இன்டர்ல லீக் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. நான் அதனால தான் பயத்துல சொல்லலன்னும்போது" அதுவும் ஒரு பொய். ஏன்னா இவனுக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் வந்துட்டு இந்த மாரி ஜாவத் வந்து உண்மையா லவ் பண்ணியிருக்கான். ஓகேவா? 100 ஆனா 100 வந்து சும்மா நடிச்சிருக்கா. இவனுக்கு அதுவே ஒரு ஷாக்கு. இவன் வந்து இந்த என்னடா இவ வந்து ஃபாரின் அமெரிக்கன்ஸோட என்னடா பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2வது வந்துட்டு அதுலயும் வந்து பொய் வேற சொல்றா. இந்த மாரி வந்துட்டு அவங்களலாம் பார்த்துட்டு வரா. இது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு வேற பொய் சொல்ட்டா. அப்புறம் ஓப்பன் அப்பா "இது நீ எதுக்கு பண்ற? சொல்லிடுன்னு" கேட்கும்போது, "இல்ல என் ஃபேமிலி ஈரான்லேருந்து வெளியேத்தி அமெரிக்கால தங்க வைக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன். அதனால தான் நம்ம லீக் இன்டர்லாம் லீக் பண்ணேன்னும்போது" இவன் வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த மாரி வந்துட்டு, "நீ காலம் பூரா ஈரான்ல தான் இருக்க போற. உன் குடும்பமும் ஈரான்ல தான் இருக்க போகுது. அப்பாஸ்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதான் நம்ம பண்ண போறேன். உன்னால ஆனத பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருவான். ஆனா, அதுக்குள்ள இவன் என்ன பண்றான், இந்த மாரி "இல்ல, இல்ல நீ அப்பாஸ்ட்டலாம் சொல்லிடாத. நான் வந்துட்டு அந்த அமெரிக்கன்ஸே உனக்கு புடிச்சு தரேன். பீட்டர் உன்கிட்ட குடுத்துடுறேன்" அப்படின்ற மாரி வந்துட்டு பிளான மாத்திருவா. ஓகேவா? ஏன்னா, அமெரிக்கன்ஸே ஹெல்ப் பண்ணல. அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணா அவங்க அம்மாவும் எடுக்கல, சாமியும் எடுக்கல. சரி அப்ப இவங்க ரிவெஞ்ச் பண்ண இதான் வழின்னு சொல்லிட்டு, இவ மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு சாலமன் பேச்சு குடுத்துன்னே இருப்பான் பீட்ரூட்ட. "உனக்கு வந்து என்ன ஃபாக்ஸ்லோவ பத்தி தெரியணும் அவ்வளோதானே. நீ என்ன பண்ணு, இந்த மாரி என்னோட பாஸுக்கு வந்து ஃபோன் பண்ணு. ஓகேவா? ஃபோன் பண்ணனா அவரே வந்துட்டு யாருக்கு வித்தேன், எதுக்கு வித்தேன், ஏது வித்தேன்னு எல்லாமே சொல்லுவாங்கன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா, இந்த இடத்துல வந்துட்டு சோலமன் இன்னொன்னு சொல்லுவான். ஹைட்ரஜன் பிஹெச்சும், சயனஜனையும் திருடிட்டாங்க. ஓகே. பட் அத வச்சு ஒரு வெப்பன கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஆள் தேவைல்ல. அது யாரு வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மார்கஸ், தாமஸ் எல்லாருமே அந்த கோலோட வீட்டுக்கு போயிட்டு, எல்லாரையும் கன் பாயிண்ட்ல வச்சு மரியாதையா நீ வந்து கிளம்புங்க. எனக்கு வேணுன்ற வெப்பன கிரியேட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ரோஸும் மாட்டிக்கிட்டா. ரோஸ் வந்து இந்த மாரி நான் கோலோட அ அசிஸ்டன்ட் தான். அதனால வந்துட்டு என்ன கொன்னுட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ வந்துட்டு அத இவரு தியரைஸ் பண்ணி சும்மா நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாரு. அதுதான் வந்து வெப்பன் கிரியேட் பண்ற ஃபார்முலா அப்படின்னு இவ போய் சொல்லி, அது இருந்தா தான் நாங்க வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு நான் தேவை. நீங்க சுட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அப்படின்ற மாரி அவ வந்து தன்ன தன்னையும் காப்பாத்திட்டு, கோலு கூடயே அப்படியே ஒட்டிக்கிட்டோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றா. ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்மளோட சாமி வந்து நூரோட அம்மாவோட தான் இருக்கான். ஏன்னா வந்துட்டு 100யும் வந்து அவன் பிக்கப் பண்ணி சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டு போணும். அதான் சாமியோட வேலை. 100யும், நூரோட அம்மாவையும். இப்போ நூரோட அம்மா இருக்காங்க. 100 வந்து வருவான்னு பார்த்துருக்காங்க. வரவே இல்ல. சாம் என்ன ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணி கேத்ரினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த மாரி வந்து 100 வருவான்னு பார்த்தா 100யே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்துட்டு கேத்ரின் வந்து என்ன பண்ணிருக்கா, சோலமனை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு பீட்டர பார்த்துக்க சொன்னால, அந்த இடத்துல பார்த்தா நம்ம பீட்டரையும் காணோம். என்ன இவனையும் காணோம், என் பொண்டாட்டியும் காணோன்ற மாரி பீட்டரையும் காணோம், நம்ம சோலமனையும் காணோம். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, சோலமன்னன் சொல்லிட்டே இருந்தான்ல, ஃபாக்ஸ் க்ளோவ வந்துட்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவ கூடயே தான் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சவளும் ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரோஸை கடத்திட்டாங்கல்ல. ஸோ இப்போ ரோஸை வந்து காப்பாற்றணும்னா சோலமன்னை ஜேக்கப் கிட்ட விட்டால் தான் ரோஸை விட முடியும். ஸோ அதனால பீட்டர் வந்து சோலமனை ரிலீஸ் பண்ணி கூட்டு போயிட்டான். ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து காணோம். கேத்ரின் பார்த்துட்டு இங்கே நம்ம இது அதை விட இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த 7th எபிசோட் முடிஞ்சுது. உங்களை எபிசோட் 8ல் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப். பை.